நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையும் செழிப்பும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகிமை என்பது ஆவியினுடைய அழகுதான் மகிமை. அல்லேலூயா. ஆவியானவருடைய அழகுதான் மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை என்பது இந்த வானமும் பூமியும் தான் மகிமை. அல்லேலூயா. அப்போ படைக்கிறவன் மகிமை இல்ல, படைத்தவர் தான் மகிமை. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவரை மேன்மை பாராட்ட அல்ல, நம்மை மேன்மை பாராட்ட தான் மகிமை. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1:10 வாசிங்க. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கிறார். ஐஸ்வர்யவானை தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் தன் தாழ்த்தப்பட்டான்னா அவன் மேன்மை பாராட்டுவான்னு சொல்லி அது நம்மளுக்கு நம்ம சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மகிமை மனிதனுக்கு முடிசூட்டலாம் அல்லது பூமியை நிரப்பலாம். இது மனிதனுக்குள்ளும் பூமியிலும் காணப்படுகிறது. அது அவர்களுடையது அல்ல, அது தேவனுடையது. மனிதனின் மகிமை என்பது ஆவியின் அழகாகும். இது தவறு எழுத்து இறுதியில் ஒன்றமில்லாமல் போகும். அல்லேலூயா. இந்த மகிமையின் ஆவியானவர் சொல்ற காரியங்களை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும். மகிமை என்பது நம்மை மூடும். மகிமை என்பது மூடும். செழிப்பு என்பது நம்மளை உயர்த்தும். கரங்களை தட்டுங்க. இப்போ மகிமை புரிஞ்சுங்க. அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா பாதுகாத்தது. மகிமை அவர்களை கூடினது என்றாக சொல்கிறது. அல்லேலூயா. அன்றைய காலகட்டத்தில் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். இப்ப எல்லாரும் பைக்ல போறோம். பைக்ல போறதுனா உனக்கு தேவைப்படுத்த முடியாது. பைக்ல போறது என்ன தேவைப்படுது? சிக்கனு, மட்டனு, மீன், பிரியாணி எல்லாம் தேவைப்படுது. அவங்க நடந்து போனாங்க. ஒரு சாம்பார் சாப்பிட்டு நடந்து போக முடியுமா? காலெல்லாம் செத்து போகுது. காடை கொடுங்க ஆண்டவரே, இறைச்சி கொடுங்க. கை காலெல்லாம் செத்து போகுது ஆண்டவரே. அங்க இறைச்சிலே வளர்ந்த உடம்பு ஒண்ணுமே முடியல ஆண்டவரே, இறைச்சி கொடுங்க. அல்லேலூயா. மகிமை கொடுங்கன்னு கேட்கல, வெயில் அடிக்கிறது கேட்கல, அவங்க கேட்டது இறைச்சியை கேட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவ மகிமை வந்தா எல்லாம் சேர்ந்து வரும் என்பதை நம்ம மறந்து விட்டு விண்ணப்பத்தை நம்ம கேட்கும்போது பணம் கொடு, பொருள் கொடு, இதை கொடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி தான் பண்றோம். குச்சி அவரை ஜிப்பிடுகிறோம். நான் இப்படிதாங்க ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்க, மகிமையை கேளுங்க, செழிப்பை கேளுங்க, எல்லாம் உங்களை தேடி வருங்க. அல்லேலூயா. மகிமையும் செழிப்பையும் நீங்க பெற்றுக் கொள்ளும் போது எல்லாம் உங்களை தேடி வர என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். பரத்தில் இருந்து மகிமை உங்கள் மேல் நிரப்பி கொண்டிருக்கிறது. பரத்துக்குரிய நன்மை உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றது, மகிமை நாவியாளர் உங்களை மூடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 43:7 வாசிங்க. தேவனுடைய மகிமை என்பது அன்பு, தேவனுடைய மகிமை என்பது வீரம், தேவனுடைய மகிமை என்பது அழகு. இது மூன்றையே குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்னது? அன்பு, வீரம், அழகு. இது மூணுத்தையும் நம்ம மகிமை குறிக்கிறது. தேவனுக்கு சொந்தமான காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இதான் மகிமை என்று வேதம் சொல்கிறது. 1-2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த மகிமை நம்மால் உண்டாகல, தேவனால் உண்டாகிறது. இந்த மகிமை எதில் பெற்றிருக்கிறோம்?
எதுல பெற்றிருக்கிறோம்? அப்போ எதுல மகிமை இருக்குது? எதுல இருக்குது? மண்பானையில எல்லாம் இருக்கிற பொங்கல்ல மகிமை இருக்குதா? அல்லேலூயா. பானையில சோறு எடுத்து பக்கபலமா பேசுறீங்க. அக்கம் பக்கம் அல்லேலூயா. கன்னத்துல கை வச்சு மன்னாதி மன்னரேசு. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எங்க இருக்குதா மகிமை? அல்லேலூயா. நான் சொல்றது கேளுங்க, மகிமை எங்க இருக்குது? வாசிக்கும் வாசகத்தை வாசிக்கும் வாசகம். அல்லேலூயா. எங்க இருக்குது மகிமை? அல்லேலூயா. அதனால தான் மண்பாண்டை எப்போதும் வச்சு போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கருத்து பிள்ளைங்கள, அந்த மண்பானையை ஏன் மகிமைப்படுத்துகிறாருன்னா அது சீக்கிரமா உடைச்சிடலாம். மண்பானை என்ன பண்ணிடலாம்? சீக்கிரமா உடைச்சிடலாம். அல்லேலூயா. மாமியார் வச்சா என்ன பானை? மருமகன் வச்சா பொன் பானை. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, மாமியார் வச்சாங்கன்னா பானை தானே வாங்கிக்கலாம், அவரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகன் வச்சா ஐயோ வச்சாலே கஷ்டப்பட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கிரியேஷன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க அன்பான கருத்து பிள்ளைகள, பானையில மகிமை இருக்குது. அல்லேலூயா. அந்த பானையில மகிமை நீங்கள் உடைத்து போடக்கூடாதுன்னு சொல்றதுதான் வரணும். பானையில் இருக்கிற மகிமையை என்ன பண்ணக்கூடாதா? உடைத்து போடக்கூடாது. அந்த மகிமை உங்களை மூடணும், அந்த மகிமை உங்களை மறைக்கணும். நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்மளாம் பாவம் செய்யறோம். அந்த பாவம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா நம்மளுக்கு அசிங்கமாயிடும், நம்மளுக்கு கிறிஸ்டியன் பாயில் ஆயிடும், நம்மளுக்கு தலைமுறை ஏற்படும், நம்மளுக்கு அசிங்கம் ஏற்படும். நம்ம தனிமையில் பாவம் செய்யறோம், நம்ம போன்ல பாவம் செய்யறோம், எல்லாம் இருக்குது. எல்லா பாவத்தையும் நம்ம என்ன பண்றோம்? செய்து கொண்டு வருகிறோம். யாருக்கும் தெரியாது. உல்லாசம் தனிமையா என்ன பண்றோம்? எல்லா காரியங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அது யாருக்கும் தெரியாது நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன தெரியுமா காரணம்? அந்த மகிமை நம்மளை மூடுது. நீ பாவம் செய்யணும் கூட நான் மூடுதான். அது மாதிரி எல்லாம் அசிங்கம் பண்ற போது, என் புள்ள வெக்கப்பட்டு போது, என் புள்ள தலை குடிச்சிட்டு போது, என் புள்ளையோட ஃபியூச்சர் போயிட போது அப்படி சொல்லி என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? மகிமையில மூடுறாராம். எனக்கு மகிமையே தேவைன்னு சொல்லி பானையை வச்சிட்டேனா மகிமை ஒன்று போயிடுமா? மகிமை ஒன்று போயிடும்பா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணக்கூடாது? அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற மகிமையை உடைத்து விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை உடைத்து விட்டால் உங்கள் மகிமை உடைந்து விட்டது. உங்கள் மகிமை உடைந்து விட்டால் உன் ஊழியம் உடைந்து விட்டது. உன் ஊழியம் உடைந்து விட்டால் உன் குடும்பம் உடைந்து விடும். உன் குடும்பம் உடைந்து விட்டால் இருதயம் உடைந்து விடும். இருதயம் உடைந்து விட்டால் நீ தூக்கு மாட்டி தூக்கிடுவ. அல்லேலூயா. அதான் மகிமையோட சாப்பிட்டு தான். நல்லா புரிஞ்சுங்க. தற்கொலை குறித்து பேசுகிற நீங்கள், தற்கொலை குறித்து பேசுகிற நேரத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம்? எளிதில் அழிவு. அல்லேலூயா. தவறான வார்த்தைகளை பேசுகிற நாம், அது நம்மளை திருத்தவே முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதான் சொல்றேன், மனம் திரும்புவதற்கு என்று கனிகள் என்ன பண்ணுங்க? கொடுங்க. மனம் திரும்புவதற்கு கனிகள் கொடுங்க. இந்த வருஷம் வெட்டிடலாம், அடுத்த வருஷம் வெட்டிடலாம், அடுத்த வருஷம் வெட்டிடலாம் பார்த்துட்டு இருந்தா ஊழியக்காரன் போய் தோட்டத்தினுடைய அதிகாரி நோக்கி, ஐயா எஜமானே இந்த தோட்டத்தை நான் பராமரிக்கிறேன், இந்த ஒரு வருஷம் விடுங்க, கனி தருவாங்க நான் கேட்கிறேன். ஆனால் நீங்க சொல்லுங்க, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை இந்த வருஷம் கொடுத்தாதான் நீங்க செழிப்பா மாற முடியும். நீங்க செழிப்பா தான் இருக்கிறீங்க, கனி இல்லையே. மண்பானையின் மகிமையை உடைத்து விடாதீர்கள், அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சொல்லுகிற நண்பான காத்துப்பிள்ளைங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வானம் அப்படி மகிமை வெளிப்படுத்துகிறது. அது வெயில் வருது, சூரிய வெளிச்சம் வருது, அதுல பகல் உண்டாகுது,
அதில் இரவு உண்டாகுது, அதில் மழை வருது, அதில் பனி வருது, அதில் என்ன வருது? ஆகாய விரிவுகள் என்ன பண்ணுது? அதனுடைய வேலைகளை செய்கிறது. ஆனால் அது அவருடைய மகிமையை வானம் வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு வெளிப்படுத்துகிறது, வார்த்தைகளை பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. ஆனால் மனுஷனாகி நாம் என்ன பண்ண மாட்டோம்? அவருடைய மகிமை அறிவிக்கு பயந்து தயங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லேலூயா. அதாவது நம்மளால நான் நினைக்கிறேன்னா, எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லி உன்னை வேலை என்ன பண்ற? அலுவல் படுத்துற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடாதவன் கச்சோரில் போட்டதா இருக்கும். அல்லேலூயா. வேலை இருக்கும், சம்பளம் வரும், சோறு வரும், வருமானம் வரும், எல்லாம் நீ உடம்பு வச்சுக்கலாம் கூட வரும்பா, நீ உடம்பு வச்சுக்கலாம் கூட வரும். அவன் போட போறான், நீ ஏன் பிடிக்கிற? போடுறது அவன், நீ ஏன் வச்சுக்கிற? ஓனர் கூட வச்சுக்க மாட்டான். நீ வச்சுக்கூடாது உடம்ப. நீ என்ன பண்ணு? அமைதியாரு. காரியங்களை யார் வாங்கி செய்யறான்? அது சுறுசுறுப்பு கை என்ன பண்ணும்? செல்வத்தை சேர்க்கும். சுறுசுறுப்பா இருக்கணும், அது வேற விஷயம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? உடம்பு என்ன பண்ணக்கூடாது? முறிக்க கூடாது, வச்சுக்க கூடாது. என்ன பண்ணணும்? ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்? வேலை செய்யணும், தெளிவா வேலை செய்யணும், அறிவோடு வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சிங்கம் காட்டுக்கு என்னவா இருக்குது? என்னவா இருக்குமா? ஆனா சிங்கத்தையே காலை வாரி விடுறது. சிங்கத்தை காட்டுல ஒரு என்ன பண்ணுது? சிங்கத்தையே காலை வாரி விட்டுறது எந்த மிருகம்? நரி. அல்லேலூயா. கவனிங்க, நரி என்ன பண்றோம்? தந்திரம் உள்ளது. அது போல நீங்கள் தந்திரம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மகிமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். மகிமை உள்ளது எது? சிங்கம் மகிமை உள்ளது. சிங்கம் எல்லாம் பேர் பெற்றது. சிங்கம் தலைமைத்துவம் மிக்கது, லீடர்ஷிப் பண்றது. காட்டுக்கு என்னவா இருக்குது? ராஜாவா இருக்குது. அல்லேலூயா. நரி தந்திரம் உள்ளதா இருக்குது. நாம் தந்திரம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகிமை நாம மூட வேண்டும், மகிமையை உடைத்து விடக்கூடாது. வானம் தன் மகிமையை காண்பிக்கிறது, பூமி தன் மகிமையை காண்பிக்கிறது, ஆகாயத்தை தன் மகிமையை காண்பிக்கிறது. மக்கள் எல்லாம் தன்னோட மகிமையை காண்பிக்கிறாங்க. கிறிஸ்தவன் சொல்ற நீங்க அவர் மகிமையை இழந்து போறீங்க. அல்லேலூயா. அவர் மகிமையை இழந்து போறீங்களே. ஏன் நீங்க ஒத்து போறீங்க உலகத்தோடு கூட? உங்கள் மகிமையை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் மகிமையை நீங்கள் போக்கடிக்கிறீர்கள் இல்லையா? அதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 73:24 வாசிங்க. வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவிலே நீர் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நாம் நடந்தோம்னால் ஒரு நாள் முடிவு வரும். அப்போ அவர் மகிமையில நம்ம ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அவர் மகிமையில நம்ம என்ன பண்ணுவாரா? ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையின் தேவன் நம்ம மத்தியில என்ன பண்றாரு? செயல்படுகிறார். அல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காருங்க. அது மகிமையுள்ள சிங்காசனத்துல நாம் யாரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கண்ணாடியில பார்க்கறது போல முகமுகமாக தான் அவர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. நேராட்டமா பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் செய்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய மகிமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் கிருபைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் செழிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மகிமை நம்மளை மூடும் போது செழிப்பு நமக்கு தானே வரும். அல்லேலூயா. மகிமை என்பது வேற போல, செழிப்பு என்பது கருப்புல இருக்கிற சோலையை போல. நான் சொல்ல புரியுதா?
வேர்கள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது, சோலைகள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளும். அல்லேலூயா. அது போல இது சீசன்ன்றதுதான் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா கரும்பு நேரத்துலேருந்து மரத்துக்கு வாடி என்னோட ஒரு துண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, சாப்பிடுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வருது. அப்போ வேலை கரும்புடைய வேலை யாரும் பார்க்கறது கிடையாது, அழகா இருக்குன்னு சொல்லி. கரும்புடைய சோலையை பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம், பச்சையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், வாங்குகிறோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்மளால காத்துட்டு இல்லைங்க, உன் மகிமை உன் அழகை வச்சுதான், உன் அழகை வச்சுதான் உன் மகிமை இந்த வேறு ஸ்ட்ராங்கானிக்க கூடியதான் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இங்க செடி வைக்கிறோம், இந்த இடத்துல செடி வைக்கிறோம், பக்கத்துல போய் கிளை சாயுது. அப்ப பக்கத்து வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் எங்களுடைய இடத்துல வந்து இந்த கிளை சாயுது, ஏன் இலை போட்டுது அப்படின்னு கேட்பான். ஒரு சிலர் வெட்டுருவாங்க, எங்கள் வீட்டால் வரக்கூடாது இந்த கிளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வேறு என்ன பண்ணிருந்தா அவங்க மனக்குள்ள பாய்ஞ்சிருவோம் அடியில. அது கேட்க முடியுமா? அல்லேலூயா. இங்க வேறு ஒட்டிச்சுன்னா பக்கத்து வீடு ஃபுல்லா அந்த வேறு என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கும். அது கேட்க முடியுமா? அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்தவம் என்பவன். வெளித்தோட்டமும் உன்னை அழிச்சுலாம் நினைக்கலாம், உன் ஜபத்தை கெடுத்தலாம் நினைக்கலாம், உன்னை ஓரம் கட்டலாம் நினைக்கலாம், உன்னை ஒதுக்கலாம் நினைக்கலாம். ஆனா அவனுடைய மையத்திலே நீ தான் பாருன்னு சொல்லுவாருன்னு சொல்லு. அல்லேலூயா. வேற அழிக்காம நீ எவ்வளவு அழிச்சாலும் அழிக்க முடியாது. அதான் மகிமை. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த மகிமையை நாம் என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நமக்கு சொல்லுகிறது. மகிமையில நம்ம என்ன பண்ண வாழ்ந்து, மகிமையில நம்ம என்ன பண்ண வேண்டும், செயல்படுத்தணும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தும் போது தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாயும் அனலாயும் எங்களுக்கு நீதோயே, அசைவாயும் அனலாயும் எங்களுக்கு நீதோயே, அவருவன் மாத்தியம் வீட்டிருந்தார், பாலாயின் படைகளை அகற்றிடுகிறார். நான் வருவன் மாத்தியம் வீட்டிருந்தார், பாலாயின்
துதி வேலை, ஜபத்தின் வேலை, மகிமையின் வேலை, இது கூடுகிற வேலை. பாருங்க, 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரே எலியாவின் முன்னாடி வந்து மூணு தெய்வம் பெருசா, என் தெய்வம் பெருசா, போட்டி போட்டுக்கலாமான்னு. அப்போ எலியா சொல்றாரு, போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி ஒரே இடத்துல போட்டு வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு சொல்றா எலியா. அல்லேலூயா. அவர் ஒரு மாத்திரம் மீந்திருந்தாரு. பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட 2 வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் ஜெபிக்க அவர் தலையை அசைக்கணும். எஸ் எஸ் அப்படி சொல்லணும். அவர் நெருப்பா இறங்குவாங்க. அல்லேலூயா. அவர் இறங்குவாங்க. நெருப்புன்றது அக்கினினா தெரியுமா? அக்கினி என்பது உன்னை சுட்டெரிக்காங்க, உன் பாவங்களை சுட்டெரிக்க, உன்னை சுத்திகரிக்க, உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னுடைய அக்கிரமங்களை அழிவுகளை அழிப்பதற்காக அக்கினி. அல்லேலூயா. அதுக்கு பேர் அவ்வளவு தண்ணா வைக்கிறான் போய். அல்லேலூயா. போய் என்ன பண்றான்? அக்கினியை கொளுத்துகிறோம். எதை கொளுத்துகிறோம்? எதை நாம் கொளுத்துகிறோம்? பழைய துணிகளை கொளுத்துகிறோம். பழைய எல்லாத்தையும் கொளுத்துறோம். கொளுத்து பார்க்குறோம். எல்லாம் உண்டான தண்ணி காட்டுது. இல்லையா? ரோட்ல டிராஃபிக் தண்ணி உண்டான காட்டுது. அப்படி அன்பான கத்துருச்சு இல்லை. இன்னும் 450 போய் பார்த்தனா கூட பாப்பால் இருக்கிறது அழிக்க முடியாது. ஒரே பாட்டு பாட்டிங்களா பாப்பால் தீர்க்கதரிசிகளை விட்டு ஓடி போகணும். பாப்பால் தீர்க்கதரிசிகள் 450 பேரா இருக்கலாம், 4500 பேரா இருக்கலாம், 40 லட்சம் கோடி பேரா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இருந்து உங்க காரியங்களை செயல்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம அல்லேலூயா. ஏசாயா 42 வாசிங்களா? இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. யாருங்க? விக்கிரகங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தர், இது என் நாமம், இதனால பண்ண மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு இஷ்டப்படும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இது யாரெல்லாம் இஷ்டமா இருக்கீங்களோ உங்களுக்கு அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம் வராதபடி கொடுப்பாரு. இதான் மகிமை. அல்லேலூயா. மகிமை விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன், விக்கிரகத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பாவம் பண்ண கூட நான் மன்னிச்சிடுவேன். என்ன என்று உங்களுக்கு வேற தேவதை உண்டா இருக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. 5 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாம சிருஷ்டியை தொழக்கூடாது. அல்லேலூயா. எதுப்பா பொங்கலே? சூரியனுக்கு சூரியனை படைச்சோன்னா அவருக்கு ஆற்று போற இயேசு. அல்லேலூயா. எதுக்கு பொங்கல்? மாட்டுக்கு தலையில பெயிண்ட், பல்புக்கு தலையில கோலப்பட்டை. எதுக்கு? மாட்டுக்கு நன்றி சொல்லக்கூடாது, அது கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. திறமை தட்டுங்க. அதுக்கெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா அரிசிக்கு நன்றி சொல்லக்கூடாது, அது கொடுத்த இயேசுக்கு நன்றி சொல்லணும்.